தம்பிங்களா பாருங்க, ஏடிஎம் வாசல்ல இன்விடேஷன் ப்ராஸ்பெக்டிங். ஒய் ஐ ப்ராஸ்பெக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஏடிஎம் அப்படின்னா, இங்க வந்துட்டு வர பீப்புள் கொஞ்சம் லிக்விட் கேஷ் வச்சிருப்பாங்க. அவங்க தான் அடிக்கடி ஏடிஎம் வருவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்மகிட்ட இந்த சர்வீஸ் இருக்கு, சொல்யூஷன் இருக்குன்னு கொடுக்கும்போது அது கொஞ்சம் அவங்க பே பண்றதுக்கு கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ இருக்கிறவங்க தான் நமக்கு வேணும். ஸோ நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, பெரிய பெரிய மாலு, நகைக்கடை, ஏடிஎம், செல்ஃப் சர்வீஸ் ஸ்டோர், டிமார்ட் மாதிரி, ரிலையன்ஸ் மார்ட் மாதிரி, இந்த மாதிரி செல்ஃப் சர்வீஸ் ஸ்டோரு, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல பீப்புள், கேஷ் இருக்கிற பீப்புள், கேஷ் ஃப்ளோ இருக்கிறவங்க, லிக்விட் கேஷ் இருக்கிறவங்க வருவாங்களோ அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி நான் வந்துட்டு இன்வைட் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க, எதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்னுமே நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ மெயினாக எதுக்காக பண்ணுறேன்னா, ரியாலிட்டி செக்குன்னா, இப்போ மார்க்கெட் வந்துட்டு பாருங்கள் என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, எப்படி இருக்குது, உலகம் எந்த பக்கம் போயிட்டுருக்குது, இன்னைக்கு அப்டேட் என்ன, கஸ்டமர் சைக்காலஜி என்ன, கஸ்டமர்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஸோ அவங்க என்ன கொஸ்டின் வருது, அப்ஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் ஆஸ் ஏ லீடர்ஷிப்பு நான் வந்துட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணாதான் என் பீப்புளுக்கு நான் கரெக்டாக கைட் பண்ண முடியும். ஸோ அதனால் ரியாலிட்டி செக் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதே வச்சுட்டு நான் பண்ண முடியாது. உலகம் மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன ட்ரெண்டோ அதை நான் கற்றுக்கணும். இங்கே இருந்தால் தான் நம்ம மக்களுடைய மனநிலை என்ன, அவங்களுடைய கஷ்டம் என்ன, நஷ்டம் என்ன, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியும். ஸோ ரியாலிட்டி செக்கு ப்ளஸ் வந்து என்ன நான் அப்டேட் பண்ணிக்கிறது, நான் வந்து பீப்புளுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தெரியணும்னா நம்ம ரியாலிட்டியாக இறங்கி மார்க்கெட்டில் கிரவுண்டில் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம பீப்புளுக்கு நம்ம ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா கொடுக்க முடியும். தேவைப்பட்டா கால் பண்ணுங்க. சென்டர், நியூட்ரிஷன் சென்டர் வச்சுருக்கோம் பக்கத்து காம்ப்ளெக்ஸில் மேலே சேந்தூர். அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் எங்கே நடக்குதோ, நம்ம நியூட்ரிஷன் சென்டர் எங்கே இருக்கோ அதுக்கு நியர்பையில் நம்ம ஒர்க் பண்ணால் ஈஸியாக பீப்புளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இங்கே தான் பண்ணணும், இங்கே தான் வரணும், நேற்று நான் உங்களுக்கு கொடுத்தேங்களே அதுக்கு கீழே தான் மேலே தான் நம்ம கரெக்டாக அவங்களுக்கு வந்துட்டு லொக்கேஷன் சொல்ல முடியும். ஸோ நியர்பைலேயே ஒர்க் பண்ணுங்க, ரொம்ப தூரமாக போகணுன்னு அவசியம் கிடையாது. கொடுங்க. சரி, இந்தாங்க 50 ரூபா இருக்கு, இந்தாங்க போய் சாப்பிடுங்க, டிஃபன் சாப்பிடுங்க போய் கடையில், இந்தாங்க.